வைஃப் படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை திங்கி மியூசிக் வாங்கிட்டாங்க. எஸ்கே ப்ரொடக்ஷனோட அடுத்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு கமலக்கண்ணன் டைரக்ஷன்ல காளி வெங்கட் லீடா நடிக்கிறாரு. ஜிப்ரான் மியூசிக் பண்றாரு. அடுத்த மாசம் மூவி ரிலீஸ் ஆகும். மலையாள மூவி பிரேமலு இன்னைக்கு நைட்டு ஹாட்ஸ்டார்ல பிரீமியர் ஆயிடும். வார் 2க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு சின்ன ஸ்டில்லும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டர் இதுல நடிக்க போறாங்க. லக்கி பாஸ்கர் மூவிக்கான டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டே இருக்கு. மூவி எப்படி இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும். வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. ஏஆர் முருகதாஸ் அடுத்து சல்மான் கான வச்சு ஒரு படம் எடுக்க போறாருன்னு நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன். இந்த மூவிக்கான டைட்டில் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில் சிக்கந்தர். அடுத்த வருஷம் இந்த மூவி ரிலீஸ் ஆகும். ரிலீஸையுமே சொல்லிட்டாங்க. சோ அடுத்த வருஷம் இந்த மூவி ரிலீஸ் ஆகணும்னா இந்த வருஷமே இந்த மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரம் ஆரம்பிச்சாகணும். அப்ப எஸ்கே 23க்கான ஷூட்டிங்க முருகதாஸ் சீக்கிரம் முடிச்சாகணும். எப்படியும் ஜூன் ஜூலைக்குள்ள எஸ்கே 23க்கான ஷூட்டிங்க முடிச்சுட்டு அடுத்து சல்மான் கான் மூவிக்கு முருகதாஸ் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். வேட்டையன் மூவிக்கான ஷூட்டிங் இப்போ ஈசிஆர்ல போகுது. ரஜினி அண்ட் ராணா போர்ஷனுக்கான ஷூட்டிங் இப்போ போகுது. ஏப்ரல் 25 வேட்டையனோட இன்ட்ரோ சாங்க ஷூட் பண்ண போறாங்க. தினேஷ் மாஸ்டர் தான் இதை கொரியோகிராஃப் பண்ண போறாரு. தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா இன்னைக்கு சொல்லிட்டாங்க. இந்த ரிலீஸ் அப்டேட் இன்னைக்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட் தான் வரும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு ரிலீஸ் அப்டேட் வந்திருக்கு. செப்டம்பர் 5 ஏன் வருதுன்னா செப்டம்பர் 7 விநாயகர் சதுர்த்தி. சோ விநாயகர் சதுர்த்தி டேட்டை கோட்டு இப்ப பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆகஸ்ட்ல தான் வரதா இருந்துச்சு. ஆனா ஆகஸ்ட்ல வந்து புஷ்பா 2வோட கிளாஷ் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க கிளாஷ் ஆகிறத விட செப்டம்பர் 5 நல்ல டேட். சோ அதான் இங்க வந்துட்டாங்க. இந்த படம் மட்டும் இல்ல, இந்த வருஷம் நிறைய பெரிய படம் சோலோவா தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு புஷ்பா 2 இப்போதைக்கு சோலோவா இருக்கு. அடுத்து கோ டு சோலோ. அதே மாதிரி ஓஜி படமும் இப்ப சோலோவா இருக்கு. கங்குவா படத்தையும் சோலோவா கொண்டு வரதான் முயற்சி பண்றாங்க. சோலோவா கொண்டு வந்தா என்ன பெனிஃபிட்னா வசூல் இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ண முடியும். அதுக்கு தான் இப்படி கொண்டு வர பாக்குறாங்க. கோட் மட்டும் சோலோவா வருதா இல்ல இனிமே ஏதாச்சும் படம் வந்து கிளாஷ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வெற்றிமாறன் கிட்டே இப்ப ரீசெண்டா ஒரு ஈவென்ட்ல வடச்சென்னை 2 எப்ப ரிலீஸ்னு கேட்டாங்க. அதுக்கு வெற்றிமாறன் விடுதலை 2 எப்ப ரிலீஸ்னு எனக்கு தெரியல, அதுக்கு அடுத்து வாடிவாசல் இருக்கு, வடச்சென்னை 2க்கு இன்னும் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப கன்ஃபார்ம் ஆறது என்னன்னா விடுதலை 2க்கு அடுத்து வாடிவாசல் தான். அதுல வெற்றிமாறன் உறுதியா இருக்காரு. வடச்சென்னை 2 தான் டவுட் போல. அவர் சொல்ற பதில பார்த்தா வடச்சென்னை 2 டிராப்ங்கிற மாதிரியே பேசுறாரு. சோ அது என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா வாடிவாசல் கன்ஃபார்ம். கங்குவா இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஷூட்டிங் இன்னொரு 3 நாள் இருக்கு. மத்த எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான். கோட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான அப்டேட் தான் இன்னைக்கு வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா ரிலீஸ் அப்டேட் வந்துட்டு. ஆனா எப்படியும் தமிழ் புத்தாண்டுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துரும். சூர்யா 44ல சூர்யா சம்பளம் எவ்வளோ 100 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேக்குறீங்க. இதுல சூர்யாவுக்கு சம்பளம் இல்ல. இதுல சூர்யாவும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். சோ இதுல வரக்கூடிய லாபம் தான் சூர்யாவோட சம்பளம். கைதி 2 சூர்யா படமா இல்ல கார்த்தி படமானு கேக்குறீங்க. கார்த்தி படம் தான். ஆனா சூர்யாவுக்கும் உள்ள ரோல் இருக்கும். ஏன்னா படம் எல்சியோ. தளபதி 69 கேரளாவில ஃபர்ஸ்ட் டேல எவ்வளவு வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறீங்க. என்னோட கெஸ் படி 10 to 15 கோடி. வேல்பாரி படம் வர வாய்ப்பு கம்மியான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஆனா வர வாய்ப்பு கம்மிலாம் இல்ல, கண்டிப்பா வந்துரும். தி கோட்ல பிரபுதேவா பிரசாந்தோட ஸ்கிரீன் டைம் கம்மியா இருக்குமா இல்ல பிளாஷ்பேக்ல மட்டும் வர மாதிரி இருக்குமா? கார்த்தி 26 ஃபேண்டசி படமானு கேக்குறீங்க. ஆமா, இது ஒரு ஃபேண்டசி காமெடி படம்னு தான் சொன்னாங்க. கோட்ல பிரபுதேவா பிரசாந்துக்கு சின்ன ரோலா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரசாந்த் என்ன சொன்னாரு நேத்து நான் சொல்லிருப்பேன். சோ அவங்களுக்கு சின்ன ரோலா இருக்க வாய்ப்பு கம்மி தான். கண்டிப்பா ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கும். கார்த்தி 26 வில்லன் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அவங்க கேஸ்டே அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். வேட்டையன் விடாமுயற்சி ஒன்னா கிளாஷ் ஆனா எது அதிகமா வசூல் பண்ணும்னு கேக்குறீங்க. எது நல்லா இருக்கோ அது அதிகமா வசூல் பண்ணும். ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா வேட்டையன் கொஞ்சம் அதிகமா வசூல் பண்ணும். ஏன்னா அஜித்தை விட ரஜினியோட மார்க்கெட் லெவல் கொஞ்சம் அதிகம். ஐலாண்ட் 2 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நீங்க பாக்கலையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அதை பார்த்துட்டேன். நான் அது வந்த அப்பவே சொல்லவும் செஞ்சுட்டேன். ஆனா ஐலாண்ட் 2 வருங்கிறதுக்கு ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் அது கிடையாது. சும்மா வேணும்னே விட்ட மாதிரி தான் இருக்கு. ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்ணி பூஜை எல்லாம் போட்டாதான் படம் வரும்னு நம்ப முடியும். 2.2 கலெக்ஷனை தலைவர் 171 பிரேக் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிரேக் பண்ண சான்ஸ் இருக்கு. படம் நல்லா இருந்தா பிரேக் பண்ணிட்டோம். அடங்கமறு கார்த்திக் தங்கவேலு இப்ப என்ன பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. திரும்ப ஜெயம் ரவி கிட்ட தான் ஒரு கதை சொன்னதா நியூஸ் இருக்கு. கொலைக்காரன் விக்ரம் வேதா ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. கொலைக்காரன் பெருசா போகல, விக்ரம் வேதா ஹிட். சூர்யா பர்த்டேக்கு கங்கு அப்டேட் என்ன வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரிலீஸ் அப்டேட் வரலாம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்கன்னா சூர்யா பர்த்டேக்கு சாங் அப்டேட் வர வாய்ப்பு அதிகம். மாப்போசி அப்டேட் அக்னி சிறகுகள் ரிலீஸ் டேட்டை கேக்குறீங்க. இந்த படம் இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். மாப்போசி சம்மர் ரிலீஸ்னு சொல்லிருக்காங்க. சோ அப்டேட் எப்படி இந்த மாசம் வரும்? துருவ நட்சத்திரம் மகாவீர் கர்ண அப்டேட் ஏப்ரல் 17 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கொஞ்சம் டவுட் தான். காட்ஸிலா எக்ஸ் காங்க் நீ எம்பையரோட பட்ஜெட்டை இந்தியன் ருபீஸ்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். சலார் 2க்கு ரவி பசூர் தானே மியூசிக் டைரக்டர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் தான் பண்ணுவாரு. அக்ஷய் குமார், பிரபாஸ், மோகன்லால், நயன்தாரா எல்லாம் சேர்ந்து படம் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையானு கேக்குறீங்க. அப்படி எந்த நியூஸும் நான் கேள்விப்படல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன்.
விடாமுறிச்சு அக்டோபர் இல்ல நவம்பர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்றீங்க. குட் பேட் அக்லி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். அப்ப விடாமுறிச்சு ரிலீஸ் ஆகி அடுத்த 2-3 மாசத்திலேயே குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க. குட் பேட் அக்லிக்கு பிளான் பண்ண மாதிரி ஷூட்டிங் ஜூன்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பொங்கலுக்கு படம் வந்துரும். ஒருவேளை அதோட ஷூட்டிங்கும் விடாமுறிச்சு மாதிரி தள்ளி போச்சுன்னா ரிலீஸும் தள்ளி போக தான் செய்யும். எஸ்ஜே சூர்யா படம்லாம் ரீ-ரிலீஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க. அதுக்கான ஸ்டெப் எஸ்ஜே சூர்யா எடுத்து வச்சா கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். இப்போதைக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல. ரெபல் படம் நீங்க பாத்துட்டீங்களா? ஒரு சில கொஸ்டின் கேட்க வேண்டிய இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. நான் பாத்துட்டேன், கேளுங்க சொல்றேன். ஆனா சீன் பை சீன் டயலாக்ல டவுட் கேட்டுறாதீங்க. நான் மூவி 1 டைம் தான் பார்த்தேன். KGF 3 அப்டேட் கேக்குறீங்க. அதுக்கான அப்டேட் இந்த வருஷம் வரும்னு சொன்னாங்க. தங்கல் மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷனை கேக்குறீங்க. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். சதுரங்க வேட்டை 2 ஒன்னும் ரிலீஸ் ஆகல. ஆனா சதுரங்க வேட்டை 3 ரிலீஸ் ஆச்சு. அது எப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நம்ம ஊர் சதுரங்க வேட்டை இல்ல, அது மலையாள படத்தோட டப்புடு வெர்ஷன். விக்ரம் மூவிக்கான டாப் 10 கலெக்ஷனை கேக்குறீங்க. நான் லிஸ்ட் இருந்தா போட ட்ரை பண்றேன். இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காரு. நேம் முமேரா. சோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.